ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச உண்மையிலவராய் இருக்கிறார். நமக்கு ஊழியம் செய்ய அவர் உண்மையிலவராய் இருக்கிறார். ஆன்லைனில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலுமாக இருந்து வேத பகுதிகளை வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதிலே 9 மற்றும் 10 ஆகிய வசனங்களையும், புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதிலே 16, 17 மற்றும் 26 ஆகிய வசனங்களையும், 16ஆம் அதிகாரம் அதிலே 12 to 14 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஆமென். பிரைஸ் காட். புதிய ஏற்பாட்டிலே யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதிலே 16, 17 மற்றும் 26 ஆகிய வசனங்களையும், 16ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 14 வரையுள்ள வசனங்களையும் வாசிக்க கேட்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 16ஆம் அதிகாரம் அதிலே 12 to 14 வரையுள்ள வசனங்கள். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே அவர் விதமாக சொல்லுகிறார், நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது, ஆனால் நான் அவைகளை சொல்லுவேன் என்றால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் அப்படிங்கிறார். சொல்லிட்டு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஒரு கூடுகை, விசேஷித்த ஒரு நாள். இன்னைக்கு அன்பின் ஐக்கிய விருந்து இருக்கிறது. எனவே சபைக்கு சொல்லுகிற, தேவன் சபைக்கு சொல்லுகிற ஒரு சத்தியத்தை இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த செய்திக்கு நான் ஒரு தலைப்பு வைத்திருக்கிறேன். என்ன தலைப்பு என்று சொன்னால், அக்கறைப்படுத்தும் அற்புத சால்வை. அக்கறைப்படுத்தும் அற்புத சால்வை. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எங்கே அல்லது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அங்கே நிச்சயமாய் அந்த இலக்குகளுக்கு நேராய் நிச்சயமாய் நடத்துவார். God will empower you this morning so that whatever the destiny that He has promised for you, I want to tell you, He will empower you and you will reach your destiny. Praise the Lord. ஆமென். நீங்கள் எந்த கரையை அடைய வேண்டுமோ அந்த கரையில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இந்த நாளிலே ஒரு அபிஷேகத்தை தேவன் அருளுவார். ஆமென். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவர் செய்கிற அல்லது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தேவன் நடப்பிக்கிற சபைக்கு அல்லது சபையில் நடப்பிக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நடப்பிக்கிற 3 முக்கியமான அம்சங்களை நான் பேச போகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த 3ஐயும் நான் சொல்லி அந்த 3லே இருந்து ஒன்றில் இருந்து இந்த நாளிலே நான் உங்களோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த நாளிலே நாம் தேவ பிரசன்னத்தில் இருந்து, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருந்து
நாம் நிச்சயமாக பெற வேண்டியவைகளை நாம் பெற்று செல்லுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஃபுட் ஸ்ட்ரீட் நடந்துச்சு இல்லையா? அதாவது நம்ம 19ஆம் தேதி 19th வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல். எப்படி கிறிஸ்மஸ் கார்னிவல் அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு 6:30 மணிக்கு நடந்ததோ, அன்னைக்கு 4 மணிக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு. அன்னைக்கு தான் தெரிஞ்சது நம்ம சபையில் இவ்வளவு திறமசாலிகளாக இருக்கிறாங்களான்னு. கடைசியில் ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம், அது நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். பார்த்தீங்கன்னா அவ்வளவு சுவையுள்ளவைகள் எல்லாமே. ஒரு ஸ்டால் கூட வந்து சாதாரணன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இட்டாலியன் கேக்கில் துவங்கி சாதாரண லோக்கல் பருத்தி பால் வரைக்கும் சகலமும் கிடைத்தது ஒரே இடத்துல. ஆமாம், உண்மையிலேயே. அதாவது ஈஸ்டர்ன், மிடில் ஈஸ்டர்ன் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் அவைலபிள். ஓகே, அதில் ஒருத்தவங்க வந்து ஆடு மாதிரி போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வாங்கி செல்ல மாட்டீர்கள், அள்ளி செல்வீர்கள் நம்ம போட்டிருந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆண்டுடைய சமூகத்தில் தான் என்ன செய்ய போகிறோம், அள்ளி செல்லப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏன்னா அவர் தாராளமாய் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ 3 இந்த முக்கியமான அம்சங்களை நான் சொல்கிறேன். அதற்காக நான் 3 புத்தகங்களில் இருந்து, வேதாகமத்தில் இருக்கிற 3 புத்தகங்களில் இருந்து 3 நபர்களை நான் லேசாக தூக்கி பிடிக்க விரும்புகிறேன். நம்ம பிரசங்கத்திலே நம்ம யாரையும் ஒப்பிட்டு அல்லது பேசலாம், ஆனால் எல்லாவற்றுக்கும் மேல் யார் நிற்க வேண்டும் என்றால் இயேசு நிற்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஏனென்றால் எங்கே இயேசு மகிமைப்படுகிறாரோ அங்கே ஆவியானவர் அருளப்படுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் முதல்ல மூணு பேர் எடுக்கிறேன். எங்கே இருந்துன்னா, ஒன்று வந்து ரூத்து, இன்னொன்று வந்து எலிசா, இன்னொன்று வந்து பேதுரு. ஸோ ரூத்து புஸ்தகத்திலிருந்து ஆவியானவருடைய கிரியைன்னு ஒன்றை தான் சொல்ல போகிறேன். என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, பார்வையை மாற்றும் போர்வைன்னு சொல்ல போகிறேன். பார்வையை மாற்றும் போர்வை, உங்கள் கண்ணோட்டத்தை மாற்றுகிற கிருபை என்று சொல்லப்படுகிற போர்வை. ஸோ பார்வையை மாற்றுகிற போர்வை. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்ம தலைப்பின்படி அக்கறைப்படுத்தும் அபிஷேகம் என்னும் அற்புத சால்வை. அக்கறைப்படுத்தும் அற்புத சால்வை தான் தலைப்பு. ஆனால் அக்கறைப்படுத்தும் அபிஷேகம் என்னும் அற்புத சால்வை. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில இருந்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளும் பாதரட்சை. ஏன்னா வந்து அப்போஸ்தலர் 12:8 தூதன் சொல்லுகிறான், உன்னுடைய பாதரட்சையை தொடுத்துக்கள். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு போர்வை, ஒரு சால்வை, ஒரு பாதரட்சை. பிரைஸ் காட், ஆமென். சொல்லலாமா? போர்வை, அதுக்கப்புறம் சால்வை, பாதரட்சை. ஏதோ ஒன்று வாங்கிட்டு தான் இன்னைக்கு போகிறோம், அப்படிதானே? இவைகளெல்லாம் ஆவிக்குரிய அம்சங்களாய், அடையாளங்களாய் இருக்கிறது. இவைகளை ஆவியானவர் சபையிலே நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. ஆமா, ரொம்ப முக்கியமானது. இந்த 3 பேர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ரூத்து, எலிசா, பேதுரு. இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரே ஒரு காரியம் காமனா இருக்கும். அது என்னன்னு யாராவது ஒருத்தர் சொல்லாமா? இந்த 3 பேர்த்துக்கு ஒரு காரியம் காமனா, பொதுவா இருக்கு. You know, if you can read and understand from the lives of these people, Ruth, Elisha and Peter, there is something that's common. ஏதோ ஒன்று பொதுவாக இருக்கு. என்னது? என்னங்க? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூத்து, எலிசா, பேதுரு. ஷால் போட்டுட்டு வந்திருக்கீங்களா? நல்லதுதான். நீங்க ஷாலு போடுங்க, சாரி போடுங்க, ரொம்ப நல்லா தான் இருக்கு. என்ன கீழ்ப்படிந்தவங்களா? எல்லாம் வரிசையா ஒன்னா சொல்றீங்க. சரி, ரைட். நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு புரியும். வாட் இஸ் காமன் அப்படின்னா, அவங்களுக்கு காமனா இருந்தது என்ன தெரியுமா? பின்தொடருதல். பின்தொடருதல்.
ரூத்து நகோமியை பின்தொடர்ந்தாள். எலிசா எலியாவை பின்தொடர்ந்தான். பேதுரு இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாள்ல உங்களுடைய பின்தொடர்தல் இருக்கு இல்லையா, அதை ஹோலி ஸ்பிரிட் டச் பண்ண போறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நகோமியை பற்றி கொண்ட ரூத்து, எலியாவை பின்தொடர்ந்த, விடாமல் பின்தொடர்ந்த எலிசா, இயேசுவை எல்லாவற்றையும் விட்டு பின் சென்ற பேதுரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இவங்க லைஃபுமே எடுத்து பாருங்க, இம்பாக்ட்ஃபுல் லைஃப். நான் சொல்றேன், எங்க ஒரு வேலைக்காரிகளுக்கு பிறகே நின்று கொண்டிருந்தாலோ அங்கே அந்த வயலுக்கெல்லாம் எஜமாட்டியாக உயர்த்தப்பட்டாள் ரூத். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, ஆமென். இன்னும் சொல்லப்போனா ரூத் புஸ்தகம்னு வச்சு பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகளுக்கும் தீர்க்கதரிசிகள் அல்லது ராஜாக்கள்னு சொல்லலாம். சாமுவேல் புஸ்தகம் என்னதுன்னா ராஜாக்களை பற்றி பேசுகிற புஸ்தகம். அப்போ அதாவது நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் இணைக்கிற ஒரு பாலமாய் அமைந்திருக்கிற ஒரு புஸ்தகம். ஒரு என்ன சொல்லலாம் தெரியுமா, அப்கிரேட் பண்ணுகிற ஒரு புக்கு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இவள் எவ்வளவு விசேஷித்தவள்னு சொன்னா, அந்த சந்ததியில் தான் இயேசு தோன்றுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, எலிசாவை எடுத்து பாருங்க. அவனை என்ன சொல்லலாம்னா, அவன் மரித்து போன பிறகும் அவன் எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டிருந்த தேவ வல்லமை மரித்தவனை உயிர்ப்பித்தது. அல்லேலூயா. பேதுரு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5:15 நினைக்கிறேன், அதுல அவனுடைய நிழல் பட்டும், he was carrying such an anointing, அவனுடைய நிழல் பட்டும் அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவேதான் இந்த 3 பேருடைய லைஃப்ல இருந்து இந்த 3 முக்கியமான அம்சங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க வேண்டும். இவைகளை சபையிலே ஆவியானவர் நடப்பிக்கிறார். முதலாவது நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், நீங்க இந்த வசனத்தை எடுங்க. ரூத்தின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனம், 9வது வசனம், 15வது வசனம் வாசிக்க கேட்போம். போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியா இருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்து கொண்டான். அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களில் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள். நீ யார் என்று கேட்டான். அவள், நான் உம்முடைய அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றாள். அவள் தன் மாமியினிடத்தில் வந்தபோது 15 அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்து பிடி என்றான். அவள் அதை பிடித்த போது அவன் அதிலே 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். ஆமென், அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நகோமி எப்படி இருக்கிறான்னா, Naomi represents the Holy Spirit and Ruth represents the church. Ruth சபைக்கு அடையாளமா இருக்கிறா, நகோமி ஆவியானவருக்கு அடையாளமா இருக்கு. அப்ப நகோமி உபதேசிக்கிறாள் ரூத்துக்கு, அம்மா, நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பனோ, நீ வேலைக்காரிகளின் கூட இருந்தாயே, ஆனால் இந்த போவாஸ் நமக்கு நெருங்கின உறவின் முறையா இருக்கிறானே, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இந்த போவாஸ் உன்னுடைய உறவின் முறையாய் இருந்த போதிலும் நீ வேலைக்காரிகளோடு கூடியிருக்கிறாயே, உன் வாழ்க்கை நான் அந்தஸ்துள்ள வாழ்க்கையாய் மாற்றுவேன்னு சொல்லிட்டு ஒரு உபதேசம் கொடுக்கிறாள். 3ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா, அவள் அவ்விதமாகத்தான் அவள் என்ன செய்கிறான்னா, குளிச்சு எண்ணெய் பூசிக்கொண்டு களத்திற்கு வஸ்திரங்கள் எல்லாம் உடுத்தி கொண்டு களத்திற்கு போகிறாள். ஆனா அந்த களத்துல போய் அங்க என்ன செய்கிறான்னா, போவாசுடைய காலில் ஒரு போர்வை கிடக்கு பாருங்க. அந்த போர்வையை இவள் எடுத்துக் கொள்ளுகிறாள். அதனாலதான் அதை கிருபையின் போர்வை என்று நாம் அழைக்கிறோம். காரணம், இந்த போர்வை பார்வையை மாற்றி விடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
இந்த போர்வை இது எதுக்கு அப்படின்னா, கடைசியில் நீங்க வாச அந்த 15ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த போர்வையால தான் பெற்றுக்கொள்ளுகிறார். நீ போர்த்து கொண்டிருக்கிற அந்த போர்வையை விரித்து பிடி. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட்டோட மினிஸ்ட்ரி என்ன நடக்கு அப்படின்னா, the Holy Spirit is teaching the church or the believers to receive, பெற்றுக்கொள்ளும் போர்வை. அல்லேலூயா. அந்த போர்வையை கொடுக்கிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம எவ்வளவு அழகான ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாலும், நம்ம எவ்வளவு பரிசுத்தமான அங்கி தரித்திருந்தாலும், நாம் அவரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது அவருடைய கிருபை என்னும் போர்வையால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. You can receive whatever you need to receive, you can receive it only through his grace, by his grace. அவருடைய கிருபையினாலும் கிருபையின் மூலமாய் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். என்கிட்ட இருக்கிற நல்ல உயர்ந்த வஸ்திரம் இருக்குங்க, நான் அதை வச்சு வாங்கிக்கிறேன்னு வாங்க முடியாது. நம்ம எதை தான் வச்சு வாங்க முடியும்? அந்த போர்வை. அது ஏன் பார்வையை மாற்றும் போர்வைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அதுல 6 படி அளந்து கொடுத்திருக்கிறார்கள். அவளத்தையும் தூக்கிட்டு வர்றா வீட்டுக்கு. ஆனா அவளுடைய இருதயம் அவள் பெற்றுக்கொண்டதில் இல்லை, அவளுக்கு அதை கொடுத்தாரே அவளுக்காக தான் இயங்குகிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எல்லாம் கவனிங்க. அவளுடைய இருதயம் அவள் பெற்றுக்கொண்ட அந்த நயமானவைகளுக்கு மேல இல்லை. அது மேல இருந்துருச்சுன்னா அடுத்து என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? சரி, முன்னாடி கொஞ்சம் பொறுக்கணும், இப்ப 6 படி கிடைச்சிருச்சு, அடுத்து இடத்தையும் என்ன பண்ணிட வேண்டியதான், இடத்தையும் பிடிச்சிக்கிற வேண்டியதான். அவளுடைய இருதயம் எங்க இருந்துச்சுன்னா, மணவாளன் சுதந்திரவாளியாய் போன இவர் மணவாளனாய் வருவார் என்று அவள் இருதயம் ஏங்கினபடினாலே அவள் நினைக்காததெல்லாம் அவளுடையதான் மாறிடுச்சு. இப்ப இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் முதல்ல சபைக்கு என்ன சொல்லித்தரார் அப்படின்னா, ரிசீவ் பண்றதுக்கு இந்த கிருபை. அல்லேலூயா. ஆமென். யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அல்லேலூயா. இந்த பூமியிலேயே அதிகமான இத மாதிரி வேற யாருக்குமே இது மாதிரி யாருமே பெற்றிருக்க முடியாதுன்னு சொல்ற ஒரே ஒரு நபர் இருக்கிறாங்க. யார் தெரியுமா? நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம். பட் எல்லாரையும் விட சிறப்பானதை பெற்ற ஒருத்தவங்க இருக்காங்க. மரியாள். பாஸ்டர் சொல்லிட்டார் அழகா, மரியாள். அந்த மரியாளுக்கே என்ன சொல்ல தெரியுமா? கிருபை பெற்றவளே. அப்ப என்ன அர்த்தம்னா, கிருபை பெற்றாதான் எதையுமே பெற முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த காலை வேளையில ஆண்டு சொல்லுகிறார், உனக்கு இந்த போர்வை தேவை சபையே. உன் பார்வையை மாற்றக்கூடிய ஒரு போர்வை தேவை. அது அவருடைய பாதத்தில் தான் இருக்கிறது. இயேசுவின் பாதத்தில் இருக்கிறது. அந்த போர்வை பெற்றுக்கொண்டால் அந்த கிருபை வைத்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சரி, 2வது நம்ம தியானிக்கிறது என்ன அப்படின்னா, அக்கறைப்படுத்தும் அபிஷேகம் என்னும் சால்வை. சரி, அதை நம்ம லேசா பார்த்துறோம், பிறகு திரும்பி வருவோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதில் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்த உடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். ஆமென். அல்லேலூயா. 2வது என்ன போட்டிருக்கோம்னா, அக்கறைப்படுத்தும் அபிஷேகம் என்னும் அற்புத சால்வை. ஓகே, நமக்கு போர்வை கிடைச்சிருச்சு, அதான் கிருபை. அடுத்து நமக்கு என்ன கிடைக்கணும்? சால்வை கிடைக்க வேண்டும். அதுதான் அபிஷேகம். anointing of the Holy Spirit. Praise the Lord. Amen. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும், நீங்கள் அப்பொழுது
பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Praise the Lord. எனக்கு சாட்சி சொல்லுவீங்கன்னு சொல்ல, என்ன சொன்னாரு? சாட்சிகளா. You shall be my witnesses. You will be my testimony. Praise God. Hallelujah. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த சூழ்நிலைக்கு நம்ம ஆழமா தியானிப்போம். ஆனா யோசிச்சு பாருங்க, யோர்தான் கரை இப்படி இருக்கு, யோர்தான் இருக்கு, புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகும் பொழுது முதல்ல எலாய்ஜா இருக்கிறார் கூட, எலியா கூட இருக்கிறார், அப்படித்தானே? எலியா கூட இருக்கிறாரு. எலியா அந்த சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது இரண்டாக பிரிந்தது. உடனே என்ன பண்ணியாச்சு? போயாச்சு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். யோசிச்சு பாருங்க, யோசுவா காலத்துல உடன்படிக்கை பெட்டியை சுமந்த ஆசாரிகள் அவங்களுடைய உள்ளங்கால்கள் பட்ட உடனே திறந்த யோர்தான். இப்பொழுது ஒரே ஒரு மனுஷன், ஒரே ஒரு எலியா, தீர்க்கதரிசியான எலியா தன்னுடைய சால்வையை முறுக்கி தண்ணீரை அடித்தான். உடனே என்ன பண்ணிடுச்சு? இப்ப அந்த பக்கம் போகணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலிசாவுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு ஆண்டவர் எலியாவை எடுத்துக்க போறாருன்னு தெரியும், அப்படிதானே? அப்ப அந்த கரையில இருந்து எவ்வளோ ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கு. யோசனை பாருங்க. எலிசா, நீ பார்த்திருந்துக்க, நீ கால் எடுத்து வச்சு அந்த பக்கம் வந்தேன்னா ஐயா போயிடுவாரு, அப்படிதானே? உயர் எடுத்துக்கொள்ளப்படுற ஐயா பொசுக்குன்னு மேலே போயிடுவாரு. திரும்ப நீ மட்டும்தான் அந்த பக்கம் நிற்ப. எப்படி திரும்ப வருவ? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிச்சயமா திரும்ப வருவேன். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை அக்கறைப்படுத்துவார், அதற்குரிய அபிஷேகத்தை எனக்கு தருவார் என்ற உணர்வோடு கூட நீங்க சில விசுவாச ஸ்டெப் எடுத்து என்ன பண்ண போறீங்க? வைக்க போறீங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்க விசுவாச ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்னு இந்த டபுள் போர்ஷன் ஆஃப் அனாயிண்டிங்க்கு, ஏன்னா அவன் எலியா கேட்குறான், நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேணும்னு சொன்னோடனே சொன்னா, உம்மிடத்தில் இருக்கிற ஆவின் வரம் ரெட்டிப்பாக எனக்கு வேண்டும். யாரு கொடுக்கணும்? யாருங்க கொடுக்கணும்? தேவன் கொடுக்கணுமா இல்லை எலியா கொடுக்கணுமா? தேவன் தானே கொடுக்கணும், அப்படித்தானே? எலியா மனசு சொன்னே வந்துருமா? இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற வார்த்தை எங்க வந்துச்சுன்னா, ஈவன் பிஃபோர் தி கிராஸ் ஜோர்டன். பிரைஸ் தி லார்ட். யோர்தானை தாண்டறதுக்கு முன்னாடியே எலிசாவுக்கு உள்ள ரெட்டிப்பான அபிஷேகத்திற்குள்ள சாங்ஷன் நடந்துருச்சு. ஏன்னா தைரியமா கால் எடுத்து என்ன பண்ணா வச்சா. திரும்பி வருவோமா வரமாட்டோமா கவலையே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரி, அங்கிட்டு போயாச்சு. இப்போ எலியாவும் என்ன பண்ணியாச்சு? போயாச்சு. இப்போ திரும்பி வரணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், அக்கறைப்படுத்தும் அபிஷேகம் என்னும் அற்புத சால்வை இது எங்க இருந்து தான் வரணும் தெரியுமா? மேல இருந்து தான் என்ன செய்யணும்? விழுகணும். மேல இருந்து தான் விழுகணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எலியா போன உடனே எலிசாவுக்கு அந்த சால்வை விழுந்தபடினாலே அந்த சால்வை எடுத்தான். அவனுக்கு தெரியும், எனக்கு ஏற்கனவே ஆவியானவர் இந்த அபிஷேகத்தை கொடுத்துட்டாரு, கிராண்ட் பண்ணிட்டாரு. அதனாலதான் அவன் என்ன பண்ணல, எலியா முறுக்கின மாதிரி முறுக்கும் இல்லை அதிரசமும் இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரே அடி. எலியாவின் தேவன் எங்கே? அடிச்சோடனே இரண்டாக பிரிந்தது. எலிசா இக்கரைப்பட்டான். நீங்க ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, உன் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற இலக்குகளை அடைய வேண்டும் என்று சொன்னால் யோர்தான்கள் உன்னை தடுக்க முடியாது. காரணம், அபிஷேகம் உனக்குள் இருக்கிறது. உனக்குள் இருக்கிற ஆவியின் வல்லமை மிகுதியா இருக்கிறபடினால் இவைகள் ஒன்றும் உன்னை தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ you need to rely on the power from above.
பிரைஸ் காட், அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 1ஆம் அதிகாரம், அதுல 10-11 வாசிங்க. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். ரொம்ப முக்கியமானது இந்த முதல் பகுதியில, நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கள். நீங்க தாண்டி போகணுமா, நீங்க இலக்கு அடையணுமா, நீங்க போய் என்ன பண்ணுங்க, போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஃபுட் ஸ்ட்ரீட்ல நீங்க இதெல்லாம் வைங்க அதெல்லாம் வைங்கன்னு சொன்ன உடனே மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, போய் ஆயத்தப்படுத்திட்டாங்க. என்ன வச்சு ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க? குலோப் ஜாமு ஆயத்தம் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போய் குலோப் ஜாம் பொடி என்ன பண்ணியிருப்பாங்க, கடையில் வாங்கியிருப்பாங்க. அப்படி போட்டு அவங்களுடைய கை வண்ணங்களை காண்பித்து அழகாக என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. இங்கே சொல்லப்பட்ட இந்த பதார்த்தங்கள், இந்த பதார்த்தங்களை செய்வதற்கு அவர்கள் பூமியில எதையும் சார்ந்து கொள்ள முடியாது. காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து கொண்டு வந்த அந்த பாதையிலே மன்னா மட்டும்தான் அருளப்பட்டுச்சு. அவங்க வாக்குப்படப்பட்ட கானானுக்குள் போய் சேர்ந்து 1 வருஷம் கழிச்சு தான் அந்த விளைச்சலை சாப்பிட்டார்கள். அப்ப தேவனிடத்திலிருந்து கட்டளை வந்துருச்சு, நீங்க போய் பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி. அப்ப பதார்த்தங்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்க இருந்து வரணும் தெரியுமா? பரலோகத்திலிருந்து. மன்னா விழுந்தா தான் அது செய்ய முடியும். அல்லேலூயா. அப்ப இலக்கை அடைய வேண்டிய ஒரு அபிஷேகம், அதை பரலோகத்திலிருந்து தான் அனுப்ப வேண்டும். எனவேதான் பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அக்கறைப்படுத்தும் அபிஷேகம் என்னும் அற்புத சால்வை எங்கிருந்து வந்திருக்கு தெரியுமா? பரலோகத்திலிருந்து. பரிசுத்த ஆவியானவர் அதை உங்களுக்கு அருளி இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 3வது ஒன்று சொன்னோம், சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளும் பாதரட்சை. பரிசுத்த ஆவியானவர் 3 முக்கியமான காரியங்களை சொல்றாருன்னு சொன்ன. ஒன்று என்னதுன்னா, பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த போர்வை, அப்படித்தானே? ஏன்னா கிருபை மூலமா தான் எல்லாத்தையும் என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா, டு ரிசீவ்னு போட்டிருக்கிறேன். The Holy Spirit is training, equipping the church to receive. 2வது, இந்த அபிஷேகம் அக்கறைப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். அங்க என்ன போட்டிருக்கேன்னா, Holy Spirit is training the church to reach. அப்படிதானே? நீங்க போய் அடைய வேண்டிய இலக்குகளை அடையும்படிக்கு உங்களை ஆவியினால் நிறைத்து உங்களை பலப்படுத்தி உங்களை அனுப்புகிறார். அல்லேலூயா. 3வது என்ன சொல்லிக்கிறோம்னா, சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளும் பாதரட்சை. He is equipping you to reign over everything, to have dominion over everything. சகலவற்றையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு உங்களை இவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார், ட்ரெயின் பண்ணுகிறார். இந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 12 அதுல 8. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ரைட். சிறைச்சாலையில இருக்கிற பேதுரு, சிறையிருப்பில் இருக்கிற பேதுருவை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, விடுவிக்கிறார். ஒரு நாள் குறிக்கப்பட்டிருந்தது. ஏரோது ஒரு நாளை குறித்து வைத்திருந்தான். அந்த நாளுக்கு முந்தின நாளிலே கர்த்தர் முந்திக்கொண்டு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற டெட்லைன்ஸ் பத்தி கவலைப்படாதீங்க. அதை முந்தி அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு விடுதலை கிடைச்சிச்சு. அங்க சொல்லப்படுற வார்த்தை கவனிங்க. புட் ஆன் யுவர் சாண்டல்ஸ், உன்னுடைய பாதரட்சைகளை தொடுத்துக்கொள். பிரைஸ் தி லார்ட். மிடில் ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ரூத் 4 அதுல 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரூத் 4 அதுல 7.
மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வகால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சியை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ அப்படியே புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 6:15 வாசிங்க. சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை, சாண்டல்ஸ். இந்த பாதரட்சை யாருடையது? இந்த பாதரட்சை யாருடையது? உன்னுடைய பாதரட்சை தொடுத்துக்கொள்னு சொல்றாரே, அந்த பாதரட்சை யாருடையது? நான் ஒரு கிறிஸ்மஸ் செய்தியில ஒன்று கொடுத்தேன். என்ன கொடுத்தேன் அப்படின்னா, நம்மெல்லாம் குழந்தைகளா இருந்திருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். என்ன தெரியுமா? சின்ன குழந்தையா இருக்கும், ஒரு 2 வயசு தான் ஆகும். ஆனால் அது போயிட்டு வாசலில் அங்கிள் வந்திருப்பாரு. அந்த அங்கிளுடைய செருப்பு எடுத்து என்ன பண்ணிக்கிறோம்? மாட்டிக்கிட்டு நடக்கும். அப்படியே சொடக்குன்னு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எத்தனை பேர் நடந்திருக்கீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். அங்கே பாருங்க, பாதி சமயத்து கை தூக்குது. அது எல்லாரும் செய்கிறதானா பாஸ்டர்? உங்களுக்கு அது ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா? கொஞ்சம் கஷ்டம் தானா, மாட்டிடலாம். அது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையா? இன்னொருத்தர் செருப்பை போட்டு சடக்கு நடக்கிறது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இயேசு என்ன பண்ணுறார் அப்படின்னா, அதாவது அவருடைய பெரிய செருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பெரிய செருப்பை நமக்கு கழட்டி போட்டுட்டு நம்முடைய சின்ன செருப்பு இருக்கு பாருங்க, 2 வயசு 3 வயசுக்குள்ள செருப்பு. இந்த பெரிய செருப்பை நீங்க போட்டு நடக்கிறதே கஷ்டம்தான், ஆனால் கூட நடந்துடலாம். ஆனால் உங்க செருப்பு அவர் போட்டு நடக்கணும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை தான் இயேசு செய்தார். He came to this world to take your place and he has given his place to you. உங்கள் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய இடத்தை, அவருடைய ஸ்தானத்தை உங்களுக்கும் எனக்கும் விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அதனால தான் இந்த இதுக்கு எப்படி போடுங்கன்னா, சகலவற்றையும் கீழ்ப்படுத்திக் கொள்ளும் பாதரட்சை. He subdued everything on the cross and then gave his sandals to us. சகலவற்றையும் அவர் கீழ்ப்படுத்தி விட்டார். கீழ்ப்படுத்திட்டு சொன்னார், அப்பா, அடிமை என்னும் உன்னுடைய பாதரட்சையை நான் போட்டுக்கிட்டேன், அதனால ராஜா என்னும் அந்த பாதரட்சையை நீ போட்டுக்கோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்ப ஆவியானவருடைய போதனைகள்ல முதலாவது என்னன்னா, கிருபையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு போர்வை. அல்லேலூயா. ஏன்னா அந்த கிருபை பெற்றாதான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். 2வதாக, நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகளை நீங்கள் அடையும்படிக்கு உன்னத அபிஷேகம், வானத்திலிருந்து விழுந்த சால்வை போல இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர். 3வதாக, நீங்கள் சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆளுமை செய்யும்படிக்கு ஒரு பாதரட்சை. ஹல்லேலூயா, ஆமென். So the ministry of the Holy Spirit is that he is training you to walk in his shoes. அவருடைய கால்ல அவருடைய பாதரட்சையை போட்டு நடக்கும்படிக்கு உங்களை பயிற்றுவிக்கிறவராய் ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்ச தூரம் நடந்து பார்த்துட்டு வேண்டாம் நான் அதையே என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம பழைய செருப்பை என்ன பண்ணிடுறோம். பகல பார்த்து சொல்லுங்க, செருப்பை மாத்துங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். You need to put on the sandals of Jesus Christ through the gospel. சுவிசேஷத்து நிமித்தமா நாம் பெற்றிருக்கிற அந்த ஷூஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை போட்டு நம்ம சொல்லுவோம் பொதுவா, you need to stand in my shoes. என் ஷூல என்னதான் உனக்கு தெரியும் சொல்லுவோமா இல்லையா? என் ஷூல நின்று பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும் அந்த நின்னவரே அவர் தான். அல்லேலூயா, அவர் நின்னது மட்டும் இல்லாம அவர் ஷூவை நமக்கு கலத்தி கொடுத்தாரு. அதை போட்டுக்கிட்டு நடக்கும்படிக்கு பயிற்சியையும் ஆவியானவர் நமக்கு அருளுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப அந்த அக்கறைப்படுத்தும் அபிஷேகம், அந்த அதுக்குள்ள போலாம். அக்கறைப்படுத்தும் அற்புத சால்வை, அதுதான் நமக்கு தலைப்பு. அதான தலைப்பு, அம்மாவா இல்லையா? சரி, ரைட். 2ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம்.
2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் அதுல ஒரு பாதை அங்கே வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாதை, நீங்க அதை எப்படினாலும் கூப்பிடலாம். யூ கேன் கால் திஸ் ஆஸ் a road to rapture or road to revival or road to renewal. Praise the Lord. ஆமென். உங்களை புதுப்பிக்கிற ஒரு அபிஷேகத்தை அவர் அருளும்படிக்கு ஒரு பாதை வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எங்கிருந்து போதுனா கில்கால்ல இருந்து பெத்தேலுக்கு, பெத்தேல்ல இருந்து எரிகோவுக்கு, எரிகோவுல இருந்து யோர்தானுக்கு. Praise the Lord. Hallelujah. Amen. You know, this is a replica of church that's being raptured. எலியா சுழற்காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டது போலதான் சபை ஒரு நாளில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆண்டவர் சொல்லப்பா, நீ போய் உன் கொல்லப்புறத்தில் போய் பின்னாடி போய் நெல்லுப்பா, கண்ணை மூடுப்பா, அப்படி எடுத்துக்கல. அதுக்கு ஒரு ஸ்டேஷனை வச்சார் ஆண்டவர். இப்படிதான்ப்பா, இப்படிதான்ப்பா, இப்படிதான்ப்பா. Praise the Lord. அதனாலதான் ரோட் டு ராப்சர்னு சொல்றோம், இல்லைன்னா ரோட் டு ரிவைவல், ரோட் டு ரினியூவல். ஆமென். Praise the Lord. அந்த முதல் இடம் கில்கால் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த கில்கால், அந்த பிளேஸை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் சேஞ்சஸ், இல்லைன்னா பிளேஸ் ஆஃப் லிபரேஷன், டிரான்ஸ்ஃபர்மேஷன். யோசுவாவின் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்துல 5:6 மட்டும் டக்குன்னு வாசிங்க. 5:6 மட்டும் வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்ட எல்லா ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருந்தார்கள். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு வழியில் வனாந்தரத்திலே பிறந்த சகல ஜனங்களும் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருந்தார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் ஆளும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள். கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார். ரைட். அந்த ஜனத்துக்கு பதிலாக ஒரு ஜனக்கூட்டத்தை, ஒரு சந்ததியை தேவன் என்ன பண்ணிக்கலாம், எழும்ப பண்ணியிருக்கிறார். God has raised a generation. இந்த ஜெனரேஷன் எப்படிப்பட்ட ஜெனரேஷன்னா, you know, they don't know anything about captivity. அப்படிதானே? சிறையிருப்புனா இவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா இவங்க 430 வருஷம் அடிமைத்தனத்தில் பிறந்தவர்கள் அல்ல, இவர்கள் சுயாதீனத்தில் பிறந்தவர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவர்கள் சுயாதீனத்தில் பிறந்தவர்கள். நான் போட்டிருக்கிறேன் பாத்தீங்கன்னா, God raised a generation born outside the geography of slavery. அப்படிதானே? சம்பந்தமே இல்லை. அப்போ ஆவியானவர் உங்க வாழ்க்கையிலே முதல்ல என்ன செய்ய விரும்புகிறார் அப்படின்னா, எல்லாவித சிறையிருப்புகளில் இருந்தும் உங்களை விடுவிக்கும்படிக்கு விரும்புகிறார். Praise the Lord. The first ministry of the Holy Spirit is to set you free. அதனாலதான் வேதம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. Where the Spirit of God is, there is deliverance or there is liberty. Praise the Lord. Hallelujah. So இதான் முதல்ல. அடுத்தபடி எங்க வருது அப்படின்னா, 2வது இடம் பெத்தேல்னு போட்டிருக்கு. ஆதியாகமம் 28:18 அதை வாசிச்சு பாருங்க. 18, 19, 22. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதின் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ரைட். சோ முதலாவது இடம் நான் சொன்னேன் பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோ ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிளேஸ் ஆஃப் கான்செக்ரேஷன். உங்களை பரிசுத்தத்திற்குள்ள நடத்துகிற ஒரு இடம். ஆவியானவர் உங்களை விடுதலை பண்ணிட்டாரா? பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பண்ணிட்டாரா? அடுத்தவங்களை என்ன பண்ணார் தெரியுமா? பரிசுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எந்த மட்டும்னா, Holy Spirit will prepare you to be his dwelling place. தூணாக வைத்தது பலிபீடமாக மாறினது, பலிபீடமாக மாற்றப்பட்டது தேவனுடைய வீடாக மாறினது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உங்க வாழ்க்கையில கான்செக்ரேஷன் சொல்றது தூணாக தான் இருக்குதா, இல்ல பலிபீடமா தான் இருக்குதா,
இல்லை வீடாயிருச்சா நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். அது வீடு ஆயிருச்சுன்னா சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமா இருக்கிற வீடாக இருக்கும் என்றால் நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமா இருக்கிறீர்கள் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். So first is transformation and the next one is consecration. Praise God. மூணாவது என்ன அப்படின்னா, யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் எரிகோன்னு போட்டிருக்கோமே, யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் 4-5 வாசிங்க, 16 வாசிங்க. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள். நமக்கு தெரியும் 16 வசனம் கூட இருக்கு, நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, இந்த மூணாவது என்ன நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இட்ஸ் a place of celebration. பிரைஸ், துதி, ஆராதனை என்கின்ற ஒரு கொண்டாட்டத்துக்குள்ளே உங்களை தேவன் நடத்துகிறார். ஒரு 2-3 வாரமா நம்மளை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், we were just preaching about praise and worship. அப்படிதானே? துதி என்ன பண்ணும் அப்படின்னா, தேவனுடைய நன்மைகளை உங்களுக்குள்ள கொண்டு வந்துகிட்டே இருக்கும். துதிக்க 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 கிருபை பெருகும், கிருபை பெருக பெருக நன்மை தொடரும். அல்லேலூயா. ஸோ உங்க லைஃப்ல துதி என்ன செய்யும்னா அவருடைய நன்மைகளை கொண்டு வரும். ஆனால் ஆராதனை அவருடைய தன்மைகளை கொண்டு வரும். Only through worship the character of God will be built on you. Praise God. Amen. ஒரு கேரக்டர் பில்டிங் தேவை. ஏன்னா நாம் எதை ஆராதிக்கிறோமோ அந்த சாயலாக நாம் மாறி விடுகிறோம். Praise the Lord. Amen. பரிசுத்தம் தேவனுடைய கேரக்டர், அப்படிதானே? அன்பு தேவனுடைய கேரக்டர். நேசம் அல்லது கொடுப்பது தேவனுடைய கேரக்டர். எப்படி இந்த கேரக்டர் நமக்குள்ள வரும் அப்படின்னா, த்ரூ வர்ஷிப். அல்லேலூயா, ஆமென். விக்கிரகங்களை பற்றி பேசும்போது சங்கீதக்காரன் சொல்கிறான், அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அப்படி என்றால் நீங்கள் அவர் ஆராதிக்கும் போது ஆராதனை, துதி. அப்ப இந்த தேர்ட் லெவல் எப்படி கொண்டாடுறாருன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு லிபரேஷன், அதான் ஆவியானவர் கொண்டாடுறாரு. ரெண்டாவது, ஏன்னா விடுதலை ரொம்ப முக்கியம். ரெண்டாவது என்ன பண்றாருன்னா, ஒரு கான்செக்ரேஷன், ஒரு பிரதிஷ்டை, ஒரு வேறுபாடு, ஒரு பிரித்தெடுக்குதல், ஒரு பொருத்தனைக்குள் நடத்துவது, அப்படி செய்யறார். ரெண்டாவது. மூணாவது செலிப்ரேஷன். நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்கள். உங்க வாழ்க்கையில துதியினாலும் ஆராதனையினாலும் நீங்கள் இடிக்க வேண்டியவைகளை இடித்து போட்டு, கட்டி எழுப்ப வேண்டியவைகளை கட்டி எழுப்பி கர்த்தரை கொண்டாடுவீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். நாலாவது என்ன அப்படின்னா, ஜோர்டன், அப்படிதானே? நாலாவது என்ன போட்டுருக்கு? ஜோர்டன். இதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இங்கதான் அவங்க பெற்றுக்கொள்கிறான். எலிசா யோர்தான்ல தான் என்ன பண்றான்? பெற்றுக்கொள்கிறான், அப்படிதானே? 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. 2 ராஜாக்கள் 2:9-10. அவர்கள் அக்கறை பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும். ஒரே கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன் தெரியுமா? கண்டால். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கண்டால் கண்டிஷன். ஒண்ணுதான், வேற ஒண்ணும் இல்லை. என்னது? அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்றது கொஞ்ச நேரம் ஆகிரலாம். ஆகிறதுக்காக நீ வேற எதையாவது கண்டால் கிடையாது. இயல்பாக அப்படி நடக்கும் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், நீ கண்டால் கிடைக்கும். கண்ணை எடுக்காம என்ன பண்ண, பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. பாருங்க, நம்ம பசங்க, உங்களுக்குலாம் இந்த ரகசியம் தெரியாது, எனக்கு தெரியும். நான் இப்படி நின்னா இங்க இருக்க ஒரே ஒரு கிளாக் தான் கடைசியில் இருக்கு. அந்த கிளாக்கை என் மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அலங்கார தோரணையை போட்டு மறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அங்க பின்னாடி என்ன இருக்குன்னு ஒண்ணுமே தெரியாது.
நான் பாட்டில் போகலாம். கர்த்தர் நடத்துகிறபடி 3 மணி வரைக்கும் கூட போகலாம். அப்படி செஞ்சிருவேன்றதுனால இந்த மீடியா பசங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிற கிளாக்கு கொண்டு போய் டிவியில் வச்சுட்டான் பாருங்க. நல்லா தெரியுதா பாஸ்டர், கண்ணுக்குன்னு தெரியலன்னு சொல்லிடக்கூடாதுன்னு நல்லா இவ்வளோ பெருசாக ஓடுற மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்கு. 22, 23, 24 ஓடிக்கிட்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே பசி வர்றதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, ஜோர்டன் பிளேஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன். Elijah was taken up, but Elisha had to be configured for a great purpose. அது வரைக்கும் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த வேலைக்காரனாய் இருந்தவன் எஜமானாய் மாற்றப்படும்படிக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் அப்கிரேடேஷன் நடக்க வேண்டும், ஒரு கான்ஃபிகரேஷன் நடக்க வேண்டும். இந்த கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபோக்கஸ் பண்ணுது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இந்த கான்ஃபிகரேஷன் ஆவியான உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது மற்ற எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். நீங்க ஜீசஸ் இயேசு மட்டுமே என்ன செய்வீங்க, பார்ப்பீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியும், இயேசுவை பார்த்தாதாங்க நடக்கும். இனிமேட்டு ஜீசஸ் இயேசுவை பார்ப்பீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நான் என்னுடைய ஆவியில உணர்கிறேன், ஒரு சிலருடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மாற்றுகிறார். ஏதோ ஒன்றை நீ யோசித்து பார்த்து கொண்டிருந்தாய், ஆனால் அந்த காலை வேளையில கர்த்தர் வார்த்தை கொடுத்து சில கரெக்ஷன்ஸ் பண்றார். பண்ணி உன்னை கான்ஃபிகர் பண்ணி நீ பார்க்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான், இயேசுவை நோக்கி பார். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவையே நோக்கி உனக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓடுவோம் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் மையப்படும். அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆவியானவர் நம்மளை இன்னைக்கு அந்த ஸ்டேஷன்ல நடத்துறார். என்னென்ன ஸ்டேஷன்லாம்? முதல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன், லிபரேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து என்ன பண்றாரு? கான்சக்ரேஷன், நம்ம இன்னும் பரிசுத்தத்திற்குள் நடத்துகிறார். மூன்றாவது செலிப்ரேஷன். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க கொண்டாடுவீங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாலாவது என்ன பண்றாரு? கான்ஃபிகரேஷன். அப்படிதானே, கான்ஃபிகரேஷன். அல்லேலூயா. அப்போ ஒரு சிலருக்கு பரம் திருப்தியா இருக்கு, பரவாயில்ல, பிரசங்கம் முடிஞ்சு போச்சு. வெளியே தான் போயிருக்கோம், அப்படிதானே? எங்க இருந்து போயிருக்கோம்? கில்கால், அப்புறம் பெத்தேல், எரிகோ, யோர்தான். வெளியே நிக்கிறோம். இப்ப திரும்பி எங்கிட்டு வரணும்? உள்ள வந்தாதான் பிரசங்கம் முடியும். அல்லேலூயா. நான் மாட்டேன் உங்களை கொண்டு போய் வெளியே யோர்தானை தாண்டி விட்டுட்டோம்னா கேட்டு தாண்டி விட்ட மாதிரி. உள்ளதாங்க பிரியாணியே இருக்கு. அல்லேலூயா. திரும்பி உள்ள வரணும். அப்போ உள்ளே வந்துடும் திரும்பமா. ஸோ அப்போ அங்கேருந்து வரும்போது எப்படி வரணும் அப்படின்னா, முதல்ல யோர்தான் தான் வரணும். அப்படிதானே, அப்படிதானே? 2 ராஜாக்கள் 2:15. சீக்கிரம் வாசிங்க, டக் டக்னு முடிச்சிருவோம். 2 ராஜாக்கள். பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து. அங்க ரொம்ப முக்கியம், கண்ட உடனே. அப்படிதானே, புரியுதா? அப்ப நீங்க பார்க்க வேண்டியவரை பார்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் உங்களை பார்க்கும் போதே எல்லாம் புரிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, ஆமென். If you are focused on Christ, people will understand who you are, just at the very first outlook. பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சென்னை ஆஃபீஸுக்கு போயிட்டு எப்போல்லாம் போயிட்டு வாரோமோ அப்போல்லாம் வருகிற வழியில், ஏன்னா என் கூட வர 2 பேர் வராங்க அப்படின்னா, நம்ம ஸ்டாஃப் 2 பேர் வராங்கன்னா பயங்கரமான வேலை இருக்கும். சும்மாலாம் கிடையாது, பயங்கரமான வேலை இருக்கும். போகும்போது அதுவும் சாப்பிட்றது கூட நேரம் இருக்கா, டக்கு டக்குன்னு போயிடுவோம். மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு, 30 குடும்பங்களுக்கு ஜெபம்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஏறி இறங்கி கதவு திறந்து கூட்டு வரதெல்லாம் இந்த பசங்க தான். அப்படிலாம் செஞ்சுட்டு திருப்பி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பதிவாக ஒரு வச்சிருக்கிறோம், அது அரபிக் கார்டன் என்னமோ ஒன்று இருக்குது. அங்கே போய் என்ன பண்ணுவோம், நல்லா இளைப்பாரி என்னெல்லாம் வேணுமோ நடக்கிறது, ஓடுறது, பறக்கிறதுலாம் சாப்பிட்டுட்டு அப்படி வருவோம். ஒரு நாள் நாங்கள் உட்கார்ந்துருக்கும் பொழுது அந்த ஓனர் வந்துட்டார். அந்த ஓனர் சென்னையில் நிறைய இடத்துல கடை வச்சிருக்கிறார். அந்த ஓனர் வந்தார்.
அந்த ஓனர் வந்துட்டு எப்படியே பார்த்துட்டே இருந்தார். கொஞ்ச நேரத்தில் வந்தார். நான் கையை கழுவ போயிருந்தேன். அப்போ நம்ம பாஸ்டர் சார்லஸை கூப்பிட்டு கேட்டுக்கிறாரு, இவர் யார், இவர் ஏங்க கேட்குறீங்கன்னு. இல்லை, ஒரு ஃபேஸில் ஒரு க்ளோரி இருந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்படி இதே மாதிரி தான் நம்ம சபையை சேர்ந்து ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க, பாஸ்டர் திருச்சி மீட்டிங்கில் பயங்கர பாஸ்டர் அரேஞ்ச் பண்ண மீட்டிங், அது மேரியாட்டில் நடந்த மீட்டிங்கில் பாஸ்டர் பயங்கர க்ளோரியாக இருந்துச்சு, ஐயா ஃபேஸ் க்ளோரியாக இருந்துச்சுன்னு ஒன்னே என் மனைவி சொன்னாங்க, அது க்ளோரிலாம் இல்லை, எண்ணெய் தேய்ச்சிட்டு வந்துட்டாரு, லைட்டில் தெரிஞ்சிருச்சு. வேற இனி ஆண்டவரே வந்து க்ளோரி கொடுத்தாலும் என் மனைவி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆண்டவரே நீங்கள் அதை போட்டு ஏதோ போட்டீங்க ஆண்டவரே, அவ்வளோதான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஃபேஸ் வேல்யூ கூடுது. இன்னைக்கு நான் உங்களுக்கு ப்ராஃபஸி பண்ணுறேன். If you are focusing only on Jesus, I want to tell you, your face value will definitely increase day by day. ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேஸ் வேல்யூ என்ன பண்ண தெரியுமா? கூடி 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 வரும். ஸோ இவனை பார்த்த உடனே அவங்கெல்லாம் பார்க்கறாங்க, பார்த்த உடனே ஒரு மாற்றம். இந்த மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? உள்ளத்தில் ஒரு மாற்றம். பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஸோ யோர்தானில் நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு உருமாற்றம். வேலைக்காரனாய் போனவன் எஜமானாய் திரும்பி வருகிறான். அபிஷேகம் அவனை ஒரு உருமாற்றம் அடைய செய்திருக்கிறது. 1 சாமுவேல் 10 அதில் 6ஆம் வசனம் நினைக்கிறேன், அங்கே எழுதியிருக்கும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், நீ வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். வேறு மனுஷனாவாய். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு ஒரு அபிஷேகத்தை அனுப்ப போறாராம். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள ஒரு உருமாற்றத்தை கொண்டு வரப்போகுது. முதல்ல ஒரு உருமாற்றம். ரெண்டாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, யோர்தான்ல இருந்து அடுத்தபடியா எங்க வந்தான் தெரியுமா? எரிகோக்கு வந்தான். எரிகோக்கு வந்தான். எரிகோல என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 to 22 வரையுள்ள வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை, வாசிங்கன்னா ஒரு ஊற்று மாறிடுச்சு. ஒரு ஊற்று மாறிடுச்சு. After the anointing, Elisha was able to change source அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு ஃபவுண்டன் தானே அது. ஸோ he changed the force, source of water. நீங்க இந்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். யாக்கோபு 3:11 வாசிங்கன்னா, உங்களுடைய நாவு இருக்கே, அந்த நாவு ஒரு ஊற்று கண்ணுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப முதலாவது மாற்றம் எங்கே வருகிறது சொன்னால், உள்ள மாறுகிறது, உருமாற்றம் அடைகிறது. இரண்டாவது, உங்கள் ஊற்று மாறுகிறபடினாலே உரையாடல்கள் மாறுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவங்கெல்லாம் அவங்கள பார்த்து சொன்னாங்க, உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்து. நீயும் அவரோட கூட இருந்தா எப்படி? உன் பேச்சு. எம்மாவூர் சீஷர்களோட கூட இயேசு கூட நடந்து போனார். காரணம், அவர்கள் பேசினது இயேசுவை பற்றி. அல்லேலூயா, ஆமென். பிரயோஜனமானவைகளை போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவன் என்று எழுதியிருக்கிறது. இவர் உங்களுடைய உரையாடல்களை, யாத்திரம் 4:12 வேதம் சொல்லுகிறது, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப அபிஷேகம் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி தெரியும்னா, முதலாவது உள்ள மாற்றம், உருமாற்றம். இரண்டாவது உரையாடல் மாற்றம். அல்லேலூயா. மூணாவது என்ன மாற்றம் தெரியுமா? 2 ராஜாக்கள் 2:23-25 வரைக்கும் பாத்தீங்கன்னா, பெத்தேல்ல இங்க என்ன நடக்கு அப்படின்னா, அது வாசிங்க, நல்லா இருக்கும். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களின் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. 25 அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் போதும். அல்லேலூயா. ஸோ இங்கே என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா, உணர்வுகளில் மாற்றம். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா, he will train your mind so that you can discern everything. Praise the Lord. இவங்க வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? எலிசா பார்த்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 42 பேர்
ஒரு வெர்ஷன்ல போட்டுருக்கு தேவர் யங்ஸ்டர்ஸ். இந்த 42 பேர் என்ன பண்ணாங்கன்னா மொட்டை தலையா ஏறிப்போ அப்படிங்கிறாங்க. Elisha was able to discern because this is not the voice of God. Why? Because God will never speak what you don't have. He will speak what you have. I mean, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பத்தி தான் தேவன் பேசுவாரு. இல்லாததை சொல்றது தேவன் அல்ல. Praise the Lord. I mean, அப்போ இந்த அபிஷேகம் உங்களை என்ன செய்யுமா, உங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுகிறது. உங்களால் பகுத்தறிந்து கொள்ள முடியும், உங்களால் நிதானிக்க முடியும். இந்த சத்தம் தேவனிடத்தில் வந்திருக்கிறதா, அல்லது இந்த சத்தம் மாம்சத்திலிருந்து எழும்புகிறதா, அல்லது இது பிசாசின் ஏவுதலினாலே வருகிறதா என்பதை நீங்கள் நிதானித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். டிசர்ன்மென்ட், டீப் டிசர்ன்மென்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்லி சொன்னாங்களா? என்னைய பார்த்து சொல்றீங்க? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. He was able to discern. But you need to know one thing. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? உங்களை நிந்திக்கிற சத்தம் கேட்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை நிந்திப்பவர்கள் அதோடு சேர்த்து இன்னொன்னு சேர்த்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஏறிப்போ, 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 ஏறிப்போ. உன்னை நிந்திக்கிறவங்க கூட அவனுக்கு தெரியாம என்ன சொல்றான் தெரியுமா? நீ ஏறிதான் போக போற, நீ ஏறிதான் போக போற. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப கர்த்தருடைய சத்தம் இன்னதென்று பகுத்தறியக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் நிந்தையிலும் இருக்கிற நன்மையை பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். தாவீது ராஜாவாக இருக்கும்போது பஹூரீம் என்னும் இடத்திற்கு வரும் பொழுது அப்சலோமுக்கு பயந்து அவன் தீவிரமாய் போகிற அந்த நேரத்தில் சிமேயி என்னும் ஒரு மனிதன் வந்து தூஷித்தான். இரத்த பிரியனே தொலைந்து போ. அப்ப தாவீதோட கூட இருந்த பராக்கிரமசாலிகள் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த செத்த நாயை தான் சொன்னாங்க. செத்த நாயை நாங்க கொன்று போட உமக்கு சம்மதமா? சொல்லுங்க, போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னா. அதான் உண்மை. அல்லேலூயா. உங்களுக்கு இன்னொன்று தெரியணும். இங்க ஒரு சத்தியத்தை நான் சொல்றேன். தாவீது ராஜாவா இருக்கிறான். அவன் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு ஆட்சி செய்ய வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் தெளிவா எழுதியிருக்கிறது, கர்த்தரையும் ராஜாவையும் சபிக்கிறவன் கொலை செய்யப்பட கடவன். தெரியுமா உங்களுக்கு? அப்படி இருக்கு. அப்ப ராஜா என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? ஒரே வார்த்தை, கை கட்டிட்டு சட்டம் தன் கடமையை செய்யும். முடிஞ்சு போச்சு. அப்படித்தானே? சொல்லியிருந்தான்னா போட்டு தள்ளிலாம் கேஸே கிடையாது. அப்படித்தானே? ஆனா தாவீது அதனாலதான் பாருங்க, தேவனோடு உறவாடுகிற மனிதனுக்குள்ள தேவனுடைய இருதயம் வந்துருது பாருங்களேன். அல்லேலூயா. அவன் சொன்னான், அவன் நினைக்கிறான் மனசுல, இப்போ சிமேயி செத்து போயிட்டான்னா தாவீத தேவன் உயர்த்துவதை அவன் பார்க்காமலே செத்துருவான். அல்லேலூயா. எனவே தாவீது சொன்னா, நோ, அவன் இருக்கட்டும், அவன் நிந்திக்கட்டும், என் தேவன் இந்த நிந்தையை நன்மையாக முடிய பண்ணுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஓமான் தேசத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய காதுக்கு சில காரியங்கள் வந்துச்சு. சபையில் உங்களை இப்படிலாம் பேசுறாங்க, இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு வந்துச்சு. நான் அப்பெல்லாம் உடனே ரியாக்ட் பண்ணிடுவேன். உடனே கூப்பிட்டு, யார் இப்படி பேசுறேன், என்ன சொன்னீங்க, யாரை கேட்டு பேசுறீங்க எல்லாம் சொல். ஒரு நாள் ஆண்டு சொன்னாரு, நோ நோ நோ, டோன்ட் ரியாக்ட். உனக்கு பின்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கட்டும், நீ என்னை மட்டும் நோக்கி பார்த்து நீ நடந்துகிட்டே இரு. அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அப்படி நீங்க விசுவாசிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கிற தேவன் அவருக்கு பின்னாடி இருக்கிறாரு, முன்னாடி இருக்கிறார். அப்படிதானே? கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்படிதானே? அவருடைய சமூகம் உனக்கு முன்னாலே செல்லும், அவருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? நிந்தைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்படும். அல்லேலூயா. ஆமென். என்னை கேட்கும் தேவ பிள்ளைகளே, அப்போ அந்த உணர்வுகள் நிந்திக்கிறான் தான். ஆனா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நீ ஏறிப்போ, ஏறிப்போன்னு சொல்றான். எங்க ஏறி போனா? கர்மேல் பர்வதத்திற்கு ஏறி போனான். ஆண்டவர் இன்னைக்கு காலை வேளையில சொல்றாரு, God wants you to operate from his perspective. நீ ஏறி போக வேண்டியவன்.
நீ ஏறி போய் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு அங்கிருந்து ஆளுமை செய்ய கடவாய். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சரி, 4வது என்னது? கில்கால். அப்படித்தானே? அப்போ வந்தால் தான் வந்து சேர முடியும். ஊருக்கு வந்துட்டோம். இப்போ கில்கால் என்ன இருந்துச்சு? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 38 முதல் 44 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, வாசிக்க வேண்டாம், பெரிய வசனங்கள். என்ன அப்படின்னா, பஞ்ச காலத்திலே ஒரு பரிபூரண நன்மை. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில, நான் சொன்னேன் வந்து, முதலாவது இந்த அபிஷேகம், இந்த அபிஷேகத்தின் பாதைகள் நீங்க நடத்தப்படுகிறீங்கன்னு சொன்னா, இந்த ரினியூவல் இன்றைக்கு நடக்குது உங்க வாழ்க்கையிலன்னு சொன்னா, முதல்ல உங்க வாழ்க்கையில ஒரு உருமாற்றம், ஒரு உள்ளத்திலிருந்து வருகிற ஒரு உருமாற்றம் நடக்க போகிறது. 2வது உரையாடல் மாற்றம் நடக்க போகுது. 2வது உணர்வுகள் மாற்றம். அப்படிதானே? உணர்வுகள், உங்க புரிதெல்லாம் மாறிடும். உணர்வுகள் மாற்றம். 4வது என்ன தெரியுமா? உங்க உள்ளங்கையும் மாறுது. எப்படி மாறுது அப்படின்னா, பாருங்க, அவர்கள் ஆயத்தப்படுத்தாத, they are receiving a blessing that they did not prepare. அவங்க ஆயத்தப்படுத்தல, அவங்க செஞ்சதெல்லாம் கூலு தான். ஆனா வந்தது விசேஷித்த வார்கோதுமை அப்பங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த அபிஷேகம் அவன் கையை மட்டும் மாத்தலைன்னா என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா? அப்படியே எடுத்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருப்பான்? வச்சிருப்பான். ஆனா அபிஷேகம் உள்ளங்கையும் மாற்றி விட்டது. எனவே அவன் பெற்றுக்கொண்டவைகளை பரிமாறத் தொடங்கினான். அல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப இந்த மாற்றங்களை அவர் உங்க வாழ்க்கையில இன்று கொண்டு வரும்படிக்கு விரும்புகிறார். ஒரு நிமிடம் நாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று பரிசுத்த ஆவியானவர் இந்த மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும்படிக்கு அவருடைய இடத்தை நாம் நோக்கி பார்ப்போம். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. You have come here. Many of you have come very far, from very far places. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஃபேமிலி இருக்காங்க. சென்னையில இருந்து நேற்று லாஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங்கை மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு உடனே அவங்க கார்ல திரும்ப போன அப்படி வந்திருக்கிறாங்க. திருச்சியிலிருந்து ஒரு சபையே வந்திருக்கிறாங்க. I want to tell you, you know, He will not leave you empty. The Holy Spirit will fill you. ஆவியானவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் நிரப்புவார். அன்னாள் தேவ பிரசன்னத்திலே தன் இருதயத்தை எல்லாம் ஊற்றி விட்டாள். இருதயத்தை எல்லாம் ஊற்றிட்டா. ஆண்டவர் அவளை வெறுமையா அனுப்பல, தம்மை கொண்டே அவளை நிரப்பினார். When Hannah emptied herself at the feet of God, in the presence of God, God filled her with Himself. அவரை கொண்டே நிரப்பினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, let this be your prayer. ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் வேணும்ப்பா, நீங்க தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Hallelujah. ஒவ்வொருவருக்குள்ளும் தாகம் இருக்கிறத பார்க்கிறேன். உன்னை தேவன் நிரப்புவார், நிச்சயமாய் நிரப்புவார். Hallelujah. Amen. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே
வனாந்திரம் வயல்வெளியாகுமே. ஆவியானவர் நிரப்புவார் உங்களை. பாழானது பயிர்நிலமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தார் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் மாறுமே. நிறைவே நீர் ஆவியானவரே, நிறைவே நீர் மாறுமே. Rasha Karabautini Arasale Lahora Shamama Maradini Yuru Samanani Adalaya Yola Shamama Maradaladi. Oh, thank you, Lord. Hallelujah. Deva Prasanna. Hallelujah. Deva Prasanna. Inidayam pongume nandriyal nirayude. Hallelujah. Normal Shaloma. Hallelujah. Shamaradalaya. Yehovah Shiralado Nomini. Hallelujah. Deva Prasanna. Inidayam pongude anbinal. Anbinal nirayude. என்னை உயர்த்தி நீர் கண்மாலையில் மேல். ஓ, என்னை உயர்த்தி நீர் கடலாலையின் மேல் நடக்க நான் வாழ்கிறேன். எந்நாளும் உந்தன் தோடு. என்னை உயர்த்தி நீர் உம்மை போல மாற்றின. என்னை உயர்த்தி உம்மை போல மாற்றின. என்னை உயர்த்தி கண்மலையின் மேல் நிற்க. என்னை உயர்த்தி கடலாலையின் மேல் நடக்க நான் வாழ்கிறேன். எந்நாளும் உந்தன் தோடு. என்னை உயர்த்தி உம்மை போல மாற்றின. இயேசுவே. என்னை உயர்த்தி யோலா ஷமா உம்மை போல மமரஹலோ. மாற்றின. ரெக்கதலோ ரலஷலே அலதோ. Jesus. போல மாற்றின. என்னை உயர்த்தி Thank you, Lord. போல மாற்றின. Ishaka mamaradalaya. Lemerina no. Horashi. Limrela Torah masakene nimanata. உன்னை நிரப்புகிறார். நிரப்புகிறார். ஒரு புதுப்பிக்கும் நாள். A day of renewal. உன்னை புதுப்பிக்கிறார். அபிஷேக வல்லமை நான் நிரப்புகிறார். ரோலா மாசன் நெரேலியாதலோ ரலஷமனோரனி. ரோலோ ஷேமா மாமா ரதலதி லலதா. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். குறைவானது ஒழிந்து போகும்.
மனரதலே. Mighty God, mighty God, mighty God. Thank you, Lord Jesus. Hallelujah. ஆண்டவரே சொல்லுவோமா, Hallelujah. ஆவியானவரே இயேசுவே நன்றி அப்பா. எனக்குள்ள ஒரு உருமாற்றம் வரட்டும்பா, உள்ளான உருமாற்றம். Let me be totally transfigured in my inside. நான் உள்ளாக மறுரூபப்படட்டும் ஆண்டவரே. Amen. Hallelujah. மெய்யான தாழ்மை பரிசுத்தத்தில் மறைந்திருக்கிறது. அந்த மெய்யான தாழ்மை எனக்குள்ள வரட்டும்பா. இயேசுவே. ஹோலா ஷேக்கரிலே பௌதனாய் மர்கினே ரதுல மனமேரியாலா சதோ ரபபனே யஹோரல ஷந்தலே ரதுன மமனனி. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. God's plan is always inclusive. Amen. Hallelujah. Inclusive plan. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Amen. Hallelujah. படகுல 11 பேர் இருந்தாங்க. ஒரே ஒருத்தன் தான் விசுவாசித்து கடல்ல நடந்தான். இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துட்டான். மூழ்கினாலும் அவனை திரும்ப தூக்கி நிறுத்தி, அவனுடைய விசுவாசம் பாராட்டத்தக்கதா இருந்துச்சு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. ஆனா நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த கட்டத்துல what about the remaining 11? They were really ashamed. அவங்க ரொம்ப மனந்து போயிட்டாங்களே, நம்மளும் நடந்திருக்கலாமோ, சார் நம்மளும் நடந்திருக்கலாமோ அப்படின்னு நினைச்சு மனநொந்து இருந்தாங்க. ஏசு, பேதுரு நீ மட்டும் தான் நடந்த, நீ மட்டும் தான் பாசு, நம்ம அந்த பக்கம் போலான்னு போகாம அவனையும் கூட்டிக்கிட்டு அந்த படகுக்குள்ள இயேசு ஏறினார். He cares for your faith, even though it is weak, even though there are times you tend to fall, but still He loves you. He will never leave you. He will never forsake you. உன்னை விட்டு விலகவே மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். இமைப்பொழுது குமாரன் கைவிடப்பட்டபடியினாலே உருக்கமான இரக்கங்கள் நமக்கு எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. பட்சமான நேசம் நமக்கு கிடைத்திருக்கிறது. உங்களை என்னை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். உங்களை என்னை அவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஓ நன்றி ராஜாவே. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்ல. ஆண்டவரே, இந்த நாள்ல நீங்க அனுப்பின வார்த்தையின்படி உள்ளான உருமாற்றம் உண்டாகட்டும். உரையாடல்கள் மாறட்டும்பா. உணர்வுகள்ல ஒரு மாற்றம் வரட்டும். நீர் எங்கள் மனதை புதிதாக்குகிறபடினாலே நாங்கள் மறுரூபமாகும்படிக்கு உணர்வுகள் எல்லாம் மாறட்டும்பா. இது மாத்திரமல்ல, எங்கள் உள்ளங்கைகளை விசேஷப்படுத்தும். நாங்கள் பெற்றுக்கொள்ளாய் மாத்திரமல்ல, கொடுப்பவர்களாய். Thank you, Holy Spirit. நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி தருகிறோம். நல்ல தூரத்திலும் சமீபத்திலும் இணைந்தவர்கள் உண்டு. இங்கே சபையிலே கூடி வந்திருக்கிற ஜனங்கள் உண்டு. எல்லாரையும் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நீர் மகிமைப்படுவீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.